மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுடைய துறை அமைச்சர் அண்ணன் தாமோ அன்பரசன் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலுமாமா அவர்களே, அண்ணன் செல்வம் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களே, அண்ணன் SR ராஜா அவர்களே, அண்ணன் ஈகா அவர்களே, மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் அண்ணன் படப்பை மனோகரன் அவர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் IAS அவர்களே, துணை மேயர் அண்ணன் காமராஜ் அவர்களே, ஒன்றிய குழு தலைவர்கள் அண்ணன் ST கருணாநிதி அவர்களே, திருமதி சரஸ்வதி மனோகரன் அவர்களே, நகர்மன்ற தலைவர்கள் அண்ணன் சத்தியமூர்த்தி அவர்களே, திருமதி சுமதி முருகன் அவர்களே, திருமதி சாந்தி சதீஷ்குமார் அவர்களே, அண்ணன் ஜபருல்லா உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, சார் ஆட்சியர் திரு ஆஷிக் அலி IAS அவர்களே, மாவட்ட வருவாய் அலுவலர் திரு வெங்கடேஷ் உள்ளிட்ட அரசினுடைய அனைத்து அலுவலர்களே, அறங்காவலர் குழு தலைவர் அண்ணன் கோபால் உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய கழகத்துடைய நிர்வாகிகளே, கழக அணிகளுடைய நிர்வாகிகளே, நலத்திட்ட உதவிகளை பெற வந்துள்ள பயனாளிகளே, தாய்மார்களே, பத்திரிகை மற்றும் மீடியா நண்பர்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின் பேரில் நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த சுமார் 7000 பொதுமக்களுக்கு இன்றைக்கு வீட்டுமனை பட்டா மற்றும் பல்வேறு நலத்திட்ட நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். இந்த விழாவை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள உங்களுடைய அமைச்சர் அண்ணன் அன்பரசன் அவர்களுக்கும், மாவட்ட நிர்வாகத்துக்கும், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் உங்கள் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்றைய தினம் நேற்றைக்குத்தான் காஞ்சிபுரத்தில் சுமார் 5000 பொதுமக்களுக்கு 253 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை வழங்கினோம். இன்றைக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள குன்றத்தூர்ல சுமார் 7000 பேருக்கு கிட்டத்தட்ட 305 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கின்றோம். எனவே இந்த 2 நாட்கள்ல மட்டும், நேற்றும் இன்று மட்டும் காஞ்சிபுரம் மாவட்ட மக்களுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு சார்பாக சுமார் 12000 பேருக்கு 660 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை 2 நாட்கள்ல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் உண்ண உணவு, உடுத்த உடை, உறங்க இடம், இந்த 3 தான் அடிப்படை தேவைகள். எப்பொழுதெல்லாம் நம்முடைய ஆட்சி, கழக ஆட்சி அமைகின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த 3 தேவைகளையும் நம்முடைய அரசு பார்த்து பார்த்து செய்து வருகின்றது. குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இருக்க இடம் எனும் தேவையை கருத்தில் கொண்டு தொடர்ந்து ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தொடர்ந்து வீட்டுமனை பட்டாக்களை வழங்கி கொண்டு வருகின்றார். குறிப்பாக கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் பொழுது பெல்ட் ஏரியாவில் வசிக்கின்ற பொதுமக்களுடைய பட்டா பிரச்சனையை நிச்சயமாக தீர்த்து வைப்போம்னு தேர்தல் வாக்குறுதியாக மக்களை சந்திக்கும் போது சொன்னார். அதன்படி சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு படிப்படியாக பட்டாக்களை நாம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பா கடந்த 4 வருஷத்துல மட்டும் தமிழ்நாடு முழுவதும் சுமார் 18,50,000 பட்டாக்களை கொடுத்து மிகப்பெரிய சாதனையை படைத்திருக்கிறது நம்முடைய அரசு. இன்னைக்கு இந்த விழாவில் கிட்டத்தட்ட 7000 பேர் பட்டாக்களை பெற்றிருக்கிறீங்க. இனி பட்டாக்களை பெற்றிருக்கக்கூடிய நீங்க உங்களுடைய வீட்டில் இன்னைக்கு இரவு நிம்மதியாக, மகிழ்ச்சியோடு, சந்தோஷமாக நீங்க தூங்கலாம், உறங்கலாம் உங்களுடைய குடும்பத்தோடு. ஏன்னா இன்னைக்கு உங்க இடத்தோடு மீதான அந்த சட்டபூர்வமான உரிமையை உங்களுக்கு இந்த அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். எனவே பட்டாவை பெற வந்துள்ள அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்திருக்கிறேன். இன்னைக்கு இந்த விழாவில் ஆண்களை விட அதிகமாக சொல்ல போனா 80% பேர் தாய்மார்கள், மகளிர் வந்திருக்கிறீங்க. மகளிருடைய பொருளாதார விடுதலைக்காக பல்வேறு திட்டங்களை முன்னுரிமை கொடுத்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றிட்டு வரார். அதில் சில திட்டங்களை மட்டும் இங்கே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அவர் போட்ட முதல் கையெழுத்தே மகளிர் உங்களுக்கான அந்த கையெழுத்து தான். அதுதான் மகளிர் விடியல் பயண திட்டம். இந்த திட்டத்தின் மூலம்
கிட்டத்தட்ட இந்த 4 வருடங்களை மட்டும் 770 கோடி முறை பயணங்களை நீங்க மகளிர் மேற்கொண்டிருக்கிறீங்க. ஒவ்வொரு மகளிரும் மாசம் மாசம் மகளிர் விடியல் பயண திட்டத்தின் மூலமா மாதம் 1000 ரூபாய் நீங்க சேமிச்சிருக்கிறீங்க. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் இந்த 4 வருடங்கள்ல 44 கோடியே 8 லட்சம் பயணங்களை மகளிர் நீங்க மேற்கொண்டிருக்கிறீங்க. இவ்வளவு பயணங்களை மேற்கொண்டிருக்கீங்கன்னா இதுதான் இந்த திட்டத்துடைய வெற்றி என்று சொல்லலாம். அடுத்து காலையில எந்திரிச்சு சீக்கிரம் வேலைக்கு போற பெற்றோர்கள் காலையில சமைக்கிறதுக்கு நேரம் இல்லாம, டிஃபன் செய்வதற்கு நேரம் இல்லாம, காலை உணவு சமைப்பதற்கு நேரம் இல்லாம குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு விடுவாங்க. காலையில எந்திரிச்சு சமைக்கிறதுக்கு சிரமமா இருக்கும். இதை அறிஞ்ச நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வேலைக்கு செல்லும் தாய்மாருடைய பிள்ளைகள் பல நேரங்கள்ல காலை உணவு சாப்பிடாமலே வந்துடுறாங்க, பசியோட வந்துடுறாங்க என்று அறிஞ்சு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் 3 வருடங்களுக்கு முன்பு அறிமுகப்படுத்தினார். இந்த திட்டத்தை நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறுகின்ற பள்ளிக்கூடங்கள், எய்டட் ஸ்கூல்களுக்கும் விரிவாக்கம் செய்கின்ற திட்டத்தை சமீபத்தில் 10 நாட்களுக்கு முன்பு முதலமைச்சர் அவர்கள் அந்த நிகழ்ச்சியை துவங்கி வச்சார். இந்த நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக பஞ்சாப் மாநில முதலமைச்சர் திரு பகவான் சிங் அவர்கள் அவருடைய மாநிலத்திலிருந்து வந்து இங்க அந்த திட்டத்தை துவக்கி வச்சார். அப்போ அவர் பாராட்டி பேசினார். நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர்களை பாராட்டி பேசி சொன்னார், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, இது ஒரு சிறப்பான திட்டம். இந்த திட்டத்தை என்னுடைய மாநிலத்திலும் பஞ்சாப் மாநிலத்திலும் நான் இந்த திட்டத்தை விரிவுபடுத்த போறேன் அப்படின்னு பெருமையாக சொன்னார் பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்கள். இந்த திட்டத்தின் மூலமாக, இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 22 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தில் பயன்பெற்றுக்கிட்டு வராங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் தினந்தோறும் 33,000 குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறாங்க. அடுத்து நம்ம வீட்டு பிள்ளைங்க பள்ளிக்கூடம் படிச்சா பத்தாது, பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு உயர்கல்வி படிக்கணும்னு புதுமை பெண், தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்திட்டு வருகிறார். அந்த திட்டத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 8 லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெற்றிருக்கிறாங்க. இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் தமிழ் புதல்வன், புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக சுமார் 40,000 மாணவ மாணவிகள் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை, கல்வி ஊக்கத்தொகையை பெற்றுட்டு வராங்க. இது எல்லாத்தை விட மிக மிக முக்கியமான ஒரு திட்டம், உங்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்ச திட்டம், அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு இந்த செப்டம்பர் மாசத்தோட 2 வருஷம் நிறைவு பெறுகிறது. இந்த 2 வருஷத்துல ஒவ்வொரு மாசமும் கிட்டத்தட்ட 1,15 லட்சம் மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். குறிப்பா இன்னைக்கு இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 1,74,000 மகளிர் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை மாதம் மாதம் பெற்றுக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்ல, உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கூட நிறைய பேர் எங்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வேணும் அப்படின்னு அந்த உரிமை தொகையை கேட்டிருக்கிறீங்க. நிச்சயமா நம்முடைய முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தளர்வு பண்ணியிருக்கிறார், ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்கிறார். முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி அந்த மனுக்கள் மீது நிச்சயம் நல்ல முடிவு எடுக்கப்படும். இன்னும் கூடுதலான மகளிருக்கு நிச்சயம் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். இது போன்ற ஏராளமான திட்டங்களால இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு இந்தியாவிலே சிறந்த மாநிலமாக 11.19% வளர்ச்சியோடு இந்தியாவிலே நம்பர் 1 இடத்துல இருக்கிறது நம்முடைய தமிழ்நாடு. நம்முடைய திராவிட மாடல் அரசு நிறைவேற்றி வரும் திட்டங்களின் காரணமாக தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்களை தாமாக முன்வந்து ஆதரிக்கிறாங்க. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் அவர் சொன்ன வார்த்தை இதுதான், எங்களுக்கு வாக்களிக்காத மக்களும் வாக்களிக்காமல் போய்விட்டோமே என்று வருத்தப்படுகின்ற அளவுக்கு எங்களுடைய ஆட்சி சிறப்பானதாக ஆட்சியாக இருக்கும், எல்லோருக்குமான ஆட்சியாக இருக்கும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னார். அதே போல இன்றைக்கு எல்லா தரப்பு மக்களும் இந்த அரசை, நம்முடைய முதலமைச்சர் அவர்களை பாராட்டிட்டு வராங்க. இந்த சாதனை தொடர உங்களுடைய ஆதரவு இந்த அரசுக்கு தேவை. ஏன்னா நீங்க எல்லாம் பயனாளிகள் மட்டுமல்ல, நம்முடைய அரசு திட்டத்துடைய பங்கேற்பாளர்கள், பார்ட்டிசிபென்ட்ஸ். நம்முடைய அரசின் சாதனைகளை நீங்க அத்தனை பேரும் இனி வருங்காலம் இல்ல பட்டி தொட்டி என்றும் கொண்டு போய் நீங்க சேர்க்க வேண்டும். இங்கே பட்டா உட்பட பல்வேறு நலத்திட்ட பணிகளை எல்லாம் பெற வந்துள்ள உங்க அத்தனை பேரையும் மீண்டும் ஒரு முறை உங்களை வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.